வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வீட்டிலே எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கொத்தமல்லியை ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கணும். நல்லா நைட்டு ஊறினோடனே காலையில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு கூட போடலாம், நீங்கள் அப்படியே கூட போடலாம். நான் இந்த மண்ணுக்கு அப்படியே போட்டாலே வருது. நீங்கள் வேணும்னா இதை உடச்சி கூட போடலாம். இது போட்டு 2 வாரத்தில் எனக்கு இந்த சைஸில் வளர ஆரம்பிச்சிருந்தது. 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வெதரில் போட்டால் சீக்கிரமாக வளருது. ஸோ இந்த மாதிரி சீடு வரும். இதை நான் நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுப்பேன் அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டிலே வர்றது. ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக வரும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக நம்ம வீட்டிலேருந்து எடுத்து பண்ணும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டில் கூட நீங்கள் போட்டு வளர்க்கலாம்.